ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொச்சை குழம்பு தாங்க. காஞ்ச மொச்சையை ஊற வச்சு தான் குழம்பு மேக் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் விட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில் புளி ஆட் பண்ணி குழம்பு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் மேக் பண்ணும் போது நமக்கு சேவிங்ஸோடையும் டேஸ்ட்டோடையும் குழம்பு நல்ல வாசமனமாக அருமையாக இருக்கும். ஸோ அதை நான் உங்களோட ஒரு சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை பார்த்துடலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக. பூண்டு 100 கிராம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை 4 கீரி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக புதினா தழை, தக்காளி பழம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம். இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் சரியான அளவு. இப்போது நான் 200 கிராம் சைஸ் அளவுக்கு மொச்சக்கொட்டை எடுத்து நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு உப்பு ஆட் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணியோடு ஆட் பண்ணி தான் நம்ம குழம்பு மேக் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு அதில் ப்ரோட்டீன் இருக்கும். இப்போ அரிசி கழுவுன தண்ணியில் புளியும் எடுத்து ஆட் பண்ணி ஊற விட்டுட்டேன். இப்போது நம்ம பேன் எடுத்து ஹீட் ஏற விட்டுக்கிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் விட்டு லைட்டாக ஹீட் ஏற விட்டு பொரிய விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிக அளவில் ஸ்டவ் ஹீட் ஏறிச்சுன்னா கருத்துடும். அப்போ குழம்பு நமக்கு டேஸ்ட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் மூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ கட் பண்ண வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் இப்படி தான் மேக்ஸிமம் நம்மளுடைய சமையலுக்கு கட் பண்ணிப்பேன். ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது நமக்கு நல்லா குழைவுத்தன்மை வரும். அப்போ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. அதோட பூண்டு பல்லையும் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் தக்காளி பழம். இது எல்லாமே ஆட் பண்ணி ஆயிலில் போட்டு கிளறி விட்டுறலாம். ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சு கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வதங்கக்கூடிய தன்மை நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரும், ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக வதங்கிடும். இப்போது இந்த டயத்தில் 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நாள் நைட் நம்ம மொச்சக்கொட்டை ஊற வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணி தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதில் உப்பு சாரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி மெத்தட்ஸ் மூவ் பண்ணேன். ஸோ அந்த காரணத்துக்காக நான் இப்போது இதில் உப்பு குறைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். கொஞ்சம் அதிக அளவுலேயே எடுத்துக்கிட்டேன் குழம்புடைய திக்னஸ் காரணத்துக்காக. ஆனால் அளவுக்கு அதிகமாக நம்ம எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ 1க்கு 2ங்கிறது மெஷர்மெண்ட் கரெக்டான அளவு. கொஞ்சம் லைட்டாக கூடுதலாக போட்டுக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும் நமக்கு. இப்போது நம்ம அதில் ஊற வச்சுருந்த மொச்சக்கொட்டையும் ஆட் பண்ணிடுறோம் தண்ணியோடு சேர்த்து. அப்போ தான் அந்த தண்ணியில் நமக்கு அந்த மொச்சக்கொட்டையோட ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். நான் எப்போதுமே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதே தண்ணியோடையே ஆட் பண்ணிடுவேன், அந்த ப்ரோட்டீன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. எப்போதுமே நம்ம வீட்டில் இப்படி தான் மேக் பண்ணுவேன். அதே மெத்தடில் தான் இன்றைக்கும் நான் மேக் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது புளி தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். அரிசி களைஞ்ச தண்ணியில் புளி ஊற போட்டு மேக் பண்ணும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். குழம்புன்னு இல்லை, சாம்பார் வகைகளாக இருந்தாலும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கர் கவர் பண்ணி விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வச்சுருங்க. கரெக்டாக ஒரே விசிலில் ஆஃப் பண்ணி அதே ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா மொச்சக்கொட்டை கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கும். இப்போது நமக்கு ப்ரெஷர் அடங்கியாச்சு. எப்போதுமே குக்கர்
ஓப்பன் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ அந்த ஆவி வெளிவரத்துக்கு வசதியாக இருக்கும். இப்போது நான் குழம்போட பக்குவத்தையும் மொச்சக்கொட்டையோட பக்குவத்தையும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு தான் நம்ம இறக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு குழம்பு டேஸ்ட் தன்மை வரும். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டான பக்குவத்தில் மொச்சைகள் வெந்துச்சு. ஸோ குழம்பு மட்டும் கொஞ்சமாக கொதிக்க விட்டுப்போம். அப்போ தான் நம்பர் 1 திக்னஸ் வரும், செகண்ட் ஒன் டேஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட்டு மொச்சக்கொட்டையிலையும் கொஞ்சம் சாந்து வரத்துக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸில் எப்போதும் நான் மூவ் பண்ணுவேன். அதையே உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டேன். இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிப்பேன். ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் அதிகமாக தேவைப்படும். அப்போ நமக்கு பட்ஜெட்டுக்கு இடிக்கும். இந்த மாதிரி இறக்கக்கூடிய நேரத்தில் ஆட் பண்ணோம்னா கொஞ்சமாகவும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், வாசமாகவும் இருக்கும். இப்போ புதினா தலையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு குழம்பு திக்னஸ் பாருங்கள், நமக்கு கரெக்டான பக்குவத்தில் குழம்போடைய திக்னஸ் வந்தாச்சு, டேஸ்ட்டும் வந்தாச்சு. இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்லேயே வச்சுட்டேன். ஏன்னா பேன் வந்து கனத்த பேனுங்கிறனால உங்களுக்கு அந்த ஹீட் இறங்கும் போது நமக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்னஸோடு வரும். ஸோ கேஸ் சேவிங்ஸ்க்காக நான் இந்த மெத்தட்ஸில் எப்போதும் மூவ் பண்ணுவேன். அதையே உங்களோட எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.